குறைக்கிறதுக்கு இரவு நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் மாலைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 6:30 மணிக்கு சாப்பிடக்கூடிய அற்புதமான குருபாக குரு வைத்திய உணவு மருந்துகளை பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பவுனம்மா கொடுக்கக்கூடியது பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா. இதோ மாவை காட்டுங்கம்மா. இங்கே பாருங்கள், இயற்கையாக நம்ம சொல்கிற மாதிரி ரேஷன் கோதுமை, கொண்டக்கடலை, ராகி, கம்பு, சோளம் 6 அணத்தை அரைச்சி சரிங்களா மில்லில் கொடுத்து அரைச்சி கொண்டாந்து பூத்துக்குமா இங்கே. ஸோ தண்ணீர் ஊற்றி இயற்கையாக புளிக்க வச்சு இப்போ பவுனம்மா ஊற்றி ஸ்ட்ரீம் பாயிலில் மூடி வச்சு எடுக்கிறாங்க. இயற்கையாக புளிச்ச பக்குவத்தை காட்டுறதுக்காகத்தான் எப்படி ஓட்டையாக வருதுன்னு பாருங்கள். மரச்செக்கு நல்லெண்ணெயை ஊற்றி டக்குன்னு பவுனம்மா மூடி வைக்கணும். நான் அதுக்குள்ளே இங்கே வரணும், சீக்கிரம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பாயில் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரீம் பாயில் பண்ணி திருப்பி எடுத்தது தான் பின்னாடி வந்ததையும் தெளிவாக பார்த்துங்க. இப்போ இதுக்கு சேர்த்தக்கூடியது ஊழச்சதையை கரைக்கிறதுக்கான சொரக்காய் சாம்பார் ஒரு பாகத்தில் வச்சது பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் இட்லி பொடி. ஸோ இப்படி நம்ம இரவு எடுத்துக்கிறப்போ ஃபைபர் கண்டென்ட்டோடு நம்ம சொல்கிற மாதிரி ரிச் ப்ரோட்டீன் கூட இருக்கும். தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டும் விட்டமினும் மினரலும் ஃபேட்டு வகைகள் சேச்சுரேட்டட் ஃபேட்டு, மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டெல்லாம் சொல்லுவாங்களா எல்லாம் கிடைக்கும். சீக்கிரம் ஜீரணமாகும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உடல் கழிவு அகற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஜீரண மண்டலத்தை பெரிதளவு பாதிக்காது. கம்மியான எஃபர்ட்லேயே சீக்கிரம் ஜீரணமாயிரும். ஸோ சாப்பிட்ட உடனே படுக்க பிரச்சனை உள்ளவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு படுக்கிறத அறவே தவிருங்க, அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. வேறு வழியே இல்லைங்கிறப்போ இந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். நான் இப்படி தான் பயன்படுத்துகிறேன், நான் மட்டும் கிடையாது, நம்ம பவுனம்மாவையும் இப்படி தான் பயன்படுத்த வைக்கிறேன். ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. 64 வயதில் இவங்களுடைய ஆரோக்கியத்தையும் இதோ பாருங்கள் மறுபடியும் வெந்துருச்சு. திருப்பி போடுங்க. இப்போது ஸ்ட்ரீம் பாயிலில் மேலே வரைக்கும் வெந்துருச்சு பார்த்தீங்களா. சும்மா திருப்பி மட்டும் போட்டு எப்படி பழமோட்டை வருதுன்னு பாருங்கள். உளுந்தே கிடையாது, அற்புதமாக வரும். பேப்பர் ரோஸ்ட்டாகவும் எடுக்கலாம், ஊத்தாப்பமாகவும் எடுக்கலாம். பல்லு இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம், பல்லு இல்லாதவங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ அதுதான் நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டாவின் மகிமை. என்ன சேர்த்து தயாரிக்கணும்னு நானே சொல்லிட்டேன், நீங்களே தயாரிச்சுக்கணும். நாங்கள் விற்கிறதுக்கெல்லாம் அது உருவாக்கலை. ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம் மக்களை. புதிதாக இணைந்த குடும்ப உறவுகளுக்காக இப்போ ஸ்பெஷலாக இது வருது. ஸோ அவர்களுக்கு டேக் செய்யப்படும், கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ தவறாமல் பின்பற்றி பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம் மக்களை.